ஹேர் தியரிக்கல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் கட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேரை எந்த மாதிரிலாம் பிரித்தா எந்த மாதிரிலாம் ஹேர் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஹேரோட செக்ஷன் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஹேரோட செக்ஷன் நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இப்போது ஹேரோட செக்ஷன்ல வந்துட்டு 2 டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து மேஜர் செக்ஷன், இன்னொன்று மைனர் செக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்டர் ப்ரொஃபைல் லைன். சரி, என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஹேர் கட்டாக இருந்தாலும் ஸ்மூத்னிங்காக இருந்தாலும் ஹேர் கலரிங்காக இருந்தாலும் ஹென்னாவாக இருந்தாலும் ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற லைன்ஸ் நம்ம நெற்றியிலேருந்து நேரடியாக எடுக்கிற இந்த ப்ரொஃபைல் லைன் தான். ஸோ இந்த லைன் எப்படி எடுக்கணுங்கிறது நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கணும். அதுக்கு என்ன பேர் இருக்கணும். ரெண்டாவது ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ், அதுவே 2 குவார்ட்டர்ஸாக இந்த மாதிரி மிடில் லைனில் எடுத்தால் ப்ரொஃபைல் லைன் இல்லையா, அதுவே 1 இன்ச் கேப்பில் எடுக்கிறப்போ செக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியல் லைன், ரேடியல் இயர் டு இயர் இந்த மாதிரி லைன்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் ப்ரொஃபைல், அதாவது ரேடியல் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹார்ஸ் ஆஃப் ஷேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஐப்ரோலேருந்து ஒரு பாக்ஸ் செக்ஷன் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு லேயர் கட்டு அந்த மாதிரி டைம்லலாம் இது நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கட்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் அந்த ஃப்ளிஸ் கட் கொடுக்குறப்பெல்லாம் ஸ்ப்ளிட் கட் கொடுக்கக்குள்ளலாம் இது தேவைப்படும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவேட்டிங் செக்ஷன், ஒரு ஆரஞ்சு பழம் நம்ம எப்படிலாம் எல்லா சைடும் அதோட ஓப்பன் அப் கொடுத்தா எல்லா சைடும் ஒரு ஷேப்பில் போய் எண்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறது தான் ப்ரிவேட்டிங் செக்ஷன்ஸ். அதுவே ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம் லைன்ஸ், அதேமாதிரி பேக்கில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ரிவேட்டிங் செக்ஷன். இதுதான் மேஜராக நம்ம வந்து பேசிக்கான கட்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது இதுதான். ஸோ அடுத்தது மைனர் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ ஹரிசாண்டலுங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்னிங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஹேரை வந்து 4 செக்ஷனாக பிரித்து கிளிப்ஸ் போட்டிருப்பீங்க, ஆல்ரெடி ப்ளோ ட்ரையில் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் செக்ஷன்ஸ் பிரிச்சுட்டீங்க. அதில் இந்த பேக் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதிலிருந்து ஒரு லைன்ஸ் போட்டு அந்த செக்ஷன்ஸ் எடுத்து அதில் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க இல்லையா, அதே தான் ஹரிசாண்டல் லைன்ஸ்ன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா லேயர் நீங்கள் கட் பண்ணும்போது பேக் செக்ஷன்ஸில் வந்து மேலேருந்து கீழே லைன்ஸ் போட்டுட்டு அதை நேராக எடுத்து கட்டிங் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே டயக்னல் ஃபார்வர்டு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா கலரிங் பண்ணும்போதும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரீக்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி அந்த டயக்னல் பேக்வேர்டு ஃபார்வேர்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கிறது. அந்த மாதிரி செக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணும்போது பர்ஃபெக்டாக அது எல்லாமே வரும். ஸோ இதுதான் மேஜராக நம்ம அடுத்து சர்வீஸ்க்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ எல்லாம் வந்து ஒரு ஸ்டைலிங்க்கோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து மேஜர். ஃபர்ஸ்ட் என்னென்ன உங்களுக்கு ப்ரொஃபைல் லைன், ப்ரொஃபைல் செக்ஷன், அதுக்கப்புறம் ரேடியல் செக்ஷன், அதுக்கப்புறம் ஹார்ஸ் ஷேப்பு, அதுக்கப்புறம் ப்ரீவேட்டிங், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டயகனல் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஒரு ட்ரெயினர் நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹேர் ஸ்டைலுக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கை எப்படி போகுது, கட் பண்ணுறது எப்படி, அதை மட்டும் நோட் பண்ணக்கூடாது. அவங்க லைன் எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அந்த லைன் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் இது எல்லாமே ஒரு பேசிக்காக இதை மட்டும் நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 90% ஆஃப் உங்களோட ஹேர் கட்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்பா அண்ட் ஸ்ட்ரெயினிங், ஸ்மூத்னிங், கெட்டிங், ரீபாண்டிங் சம்திங் எல்லாத்தையுமே இந்த ஒரு செக்ஷன்ஸ் பயன்படுத்துறது மூலமாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டைலிங் ஒர்க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரெயினரும் எடுக்கிறப்போ ஒரு கோம்ப் என்ன ஸ்டைலில் பிடிக்கிறாங்க, சிசர் என்ன ஸ்டைலில் பிடிக்கிறாங்க, கட்டிங் எப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி அந்த சிசர்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நாட் ஓன்லி ஐஸ் பார்க்குறத ரிஜிஸ்டர் எப்படி நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ சேம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். wonderful 100% ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகலாம். ஓகே, தேங்க்யூ.